Chapter 5 Working with Windows Operating System. So, last chapter la key features of operating system பார்த்தோம். Types of software, what is software, types of software, what is operating system and types of operating system. So, what is software? This set of instruction is known as software. Two types of software, application software, system software. Then operating system, single user operating system, multi-user operating system. So, key features: file management, memory management, time sharing, multitasking, distributed operating system. So these are the key features discussed in last chapter. So now working with Windows operating system. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு என்ன சொல்லலாம்னா விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் சொல்லுவோம். ஸோ மொபைலுக்கு வந்து ஆண்ட்ராய்டு, iOS சொல்கிறோம். ஸோ இப்போ நாம் இந்த சாப்டர் ஃபுல்லாக எது பார்க்கணும்னா ஒன்லி டிஸ்கஸ் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன OS இருந்தது, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். So what is operating system overview? So operating system is a system software that enables the hardware to communicate and operate with other software. So operating system ங்கிறது நம்ம சாஃப்ட்வேர் ரெண்டு பார்த்தோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்தோம். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த கேட்டகரியில் வரும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம் இருக்குது, சிடி டிரைவ் இருக்குது, போர்ட் இருக்குது, இது எல்லாமே ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட்வேரை நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஸோ வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேனாட் எனேபிள் த ஹார்ட்வேர்ஸ். ஸோ அதேமாதிரி பார்த்தா நம்ம இருக்கக்கூடிய எம்எஸ் வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரு, இல்லை பெயிண்ட்டு, இல்லை விஎல்சி பிளேயரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனையும் நம்ம ரன் பண்ணணும், ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிப்பாக என்ன தேவை, நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவைன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர் தட் எனேபிள்ஸ் த ஹார்ட்வேர் டு கம்யூனிகேட் அண்ட் ஆப்ரேட் வித் அதர் சாஃப்ட்வேர். அதர் சாஃப்ட்வேருங்கிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அது பெயிண்டாக இருக்கலாம், அது எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கலாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஎல்சி பிளேயராக இருக்கலாம், கேமாக இருக்கலாம், எது வேணாலும் நமக்கு இருக்கலாம். இதெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் டெஃபினிஷன். செகண்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸே இருக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ரேமை கண்ட்ரோல் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க் கண்ட்ரோல் பண்ணணும், சிடி கண்ட்ரோல் பண்ணணும், இன்புட்டு கண்ட்ரோல் பண்ணணும், இன்புட் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணணும், அவுட்புட் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எல்லா அடுத்து மெமரியை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லா ஒர்க்கையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் த டூ டெஃபினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் இதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஜாப் இருக்குன்னா ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், ஜாப்னு சொல்லலாம். இப்போ ஒரு ப்ராசஸ் நீங்கள் சிபிக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெமரி அலோகேட் பண்ணுவோம். ஸோ அதே ப்ராசஸ் ரொம்ப லாங் டைமை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதோட மெமரி என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ண மெமரி நம்ம ரிலீஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் வந்து டீஅலோகேஷன். மெமரி அலோகேட் பண்ணுறது, டீஅலோகேட் பண்ணுறது எல்லாமே எதோட ப்ராசஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ப்ராசஸ் தான் சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன அப்படின்னா மெமரி அலோகேட் பண்ணுறது, டீஅலோகேட் பண்ணுற ப்ராசஸ் தான் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராசஸை ஒரு ஜாப்பை ஹேண்டில் பண்ணுறது, எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோம், எந்த ஜாப் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எந்த மெமரி சைஸ் குறைய ஜாப்பை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், பேஸ்ட் ஆன் ப்ரியட்லி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமா, ரவுண்ட் ராபின் மெத்தடில் இது பண்ண போகிறோமா அப்படிங்கிற ப்ராசஸ். தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் ப்ரியட்லி. வாட் இஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் FIFO? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இந்த ஜாப் இந்த க்யூவில் ஃபஸ்ட்டு எந்த ஜாப் என்ட்ரு ஆகுதோ அந்த ஜாப் வெளியே போகும், கம்ப்ளீட் ஆகி எக்ஸிட் ஆகிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே போகும். இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெமரி SJF, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். இருக்கக்கூடிய மெமரி குறைவாக இருக்கக்கூடிய எந்த ப்ராசஸ் இருக்கோ அது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும், இது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின். ஸோ ரவுண்ட் ராபினில் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு டைம் ஃபிக்ஸ்டு டைம் அலோகேட் பண்ணுவோம். அந்த டைம் முடிஞ்சுன்னா அடுத்த ப்ராசஸ் போகணும். அந்த டைம் அடுத்து அந்த ப்ராசஸ் என்ன முடியல அப்படின்னா அடுத்து என்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் கடையில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டைம் அலோகேட் பண்ணும். இது எத்தனை சொல்கிறோம், ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. எந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ப்ரியாரிட்டி ஒரு 1000 அப்படின்ற ப்ரியாரிட்டி, ஒரு ஜாப் வந்து 1000 செட் பண்ணுறீங்க,
மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி எது இருக்கோ அது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நான் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நார்மல் மீடியம் ப்ரியாரிட்டி, அடுத்து நார்மல் ப்ரியாரிட்டி. ஸோ ஹை ப்ரியாரிட்டி எது இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இது வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும் நமக்கு, அதை பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டிங்கிற கான்செப்ட் வரும். அடுத்து எனக்கு டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ இந்த இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் இது எல்லாமே அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டர் வந்து ரீநேம் பண்ணுறது, ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஃபைல் அலோகேட் பண்ணுறேன், ஃபைல் சேவ் பண்ணுறது, இதெல்லாமே ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னா ஃபைல் லெவலில் நீங்கள் ஃபைல் லெவல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லெவலில் பண்ணலாம். இது எல்லாமே இதில் வரும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல், அதாவது ஒவ்வொரு யூஸருக்கும் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள என்ட்ரு ஆகிறது. ஃபைல் லெவல்னால் ஒரு ஃபோல்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்டு செட் பண்ணுறது. ஒரு ஃபோல்டருக்கோ அல்லது ஒரு ஃபைலுக்கோ நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணால் உங்களோட ஃபைலை செக்யூரிட்டி வச்சுக்கலாம். அடுத்து நெட்வொர்க் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ இன்டர்நெட்டுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட டேட்டா செக்யூராக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது செக்யூரிட்டி, அதாவது நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி லெவல். ஃபைல் ஆக்சஸ் லெவல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் லெவல், அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் லெவல்னு சொல்லுவோம். அடுத்து கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் இஸ் த மோஸ்ட் introduction to Windows operating system. Microsoft Windows is the most powerful graphics user interface, GUI ன்னு சொல்லுவோம். GUI, what is the expansion of GUI? Graphical user interface. Graphical user interface. One more question கேட்கலாம், expand GUI எப்படின்னு கேட்கலாம். So next, so what is the advantage of Windows operating system? Multiple applications can execute simultaneously in Windows is called multitasking. 2 mark கேட்கலாம். ஸோ மல்டிப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ ஒரு டைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க, டைப் பண்ணி பார்த்தா நீங்கள் பின்ன ஆடியோ ப்ளே பண்ணலாம். ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் காப்பி பண்ணிகிட்ருக்கலாம். சப்போ 3 டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சாங் கேட்டுட்ருக்கிறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலை காப்பி பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த 3 ப்ராசஸ் சைமில்டேனியஸில் நடக்குது. எத்தனை சொல்கிறாங்க? மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் எக்ஸிக்யூட் சைமில்டேனியஸ்லி, ஒரே சமயத்தில் நடக்குது. ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் எக்ஸிக்யூட் சைமில்டேனியஸ்லி விண்டோஸ் இஸ் கால் multitasking. இது 2 mark question கேட்கலாம். வாட் இஸ் மல்டிடாஸ்கிங் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்? ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். அது என்னவாக இருக்கலாம்? வேர்ட் ப்ராசஸிங்காக இருக்கலாம், கேமாக இருக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருக்கலாம், கால்குலேட்டர் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் ஆனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். தேர் இஸ் நோ லிமிட். ஸோ மெமரி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஹார்ட்வேர் சச் அஸ் பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமரா, அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து பார்த்தா ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டருக்கு ஒரு ஃபைலு க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, சேவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது எல்லாமே இது வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் ஆஸ் கலர் தீமை, ஸ்க்ரீன் சேவர் ஆஃப் யுவர் மானிட்டர். இது எல்லாமே சொல்லுவோம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அப்ளிகேஷன், அடுத்து லோட் எனி நியூ ப்ரோக்ராம், அடுத்து மேனேஜ் ஹார்ட்வேர், அடுத்து நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் computer settings. So these are the functions of Windows operating system. So next, mouse is a input device. So what are the actions of mouse? So there are 4 actions: point to an item, click, right click, double click. So or point to this கேட்கலாம், 2 mark question கேட்கலாம். List out mouse action. So அப்போ 2 மார்க்கு இது மட்டும் எழுதுனா போதும். என்னென்னா point to an item, கிளிக்கு, ரைட் கிளிக்கு, டபுள் கிளிக். ஸோ 3 மார்க்கில் கேட்கும்போது அதோட ரியாக்ஷன் என்னங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட் டு ஐட்டம் அப்படின்னா மூவ் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐட்டம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அந்த ஃபோல்டர் மேலே என்ன பண்ணலாம், கர்சர் வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் பாயிண்ட் டு அன் ஐட்டம். மூவ் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐட்டம். ஸோ ஒரு ஃபோல்டர் மாதிரியோ ஃபைல் மேலேயோ ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு ஐக்கான் மேலேயோ நம்ம என்ன பண்ணலாம், மவுஸ் பாயிண்டர் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பாயிண்ட் டு அன் ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா point to item on the screen, press and release the left mouse button. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன், லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன் இருக்கும். நம்ம அந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இல்லை மவுஸில் இருக்கு எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், லெஃப்ட் பட்டன். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, கிளிக் ஈவன். ஸோ பாயிண்ட் டு அன் ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன், ப்ரெஸ்
அண்ட் ரிலீஸ் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டனை என்ன பண்ணோம், நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு இது வந்து அப்போ செலக்ட் ஆகிருன்னு அர்த்தம். அந்த ஃபோல்டரோ ஃபைலோ அல்லது ஐக்கானோ நமக்கு செலக்ட் ஆகும். அடுத்து ரைட் கிளிக். ஸோ பாயிண்ட் டு an item on the screen, press and release the right mouse button, click the right mouse button, displays the pop-up menu with various options. இப்போ டெக்ஸ்ட் ஆப்பில் வச்சு ரைட் கிளிக் டெக்ஸ்ட் ஆப்பில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் மெனு வரும். அந்த பாப்அப் மெனுவில் ஒரு நமக்கு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ரெஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி வரது எல்லாமே என்ன சொல்லணும், பாப்அப் மெனு. அந்த பாப்அப் மெனுவில் என்னென்ன பண்ண போகிறோம், ரெஃபர்ஸ் பண்ணுவோம், காப்பி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அதில் வரும். ஸோ இது ரைட் கிளிக் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் டபுள் கிளிக். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணலாம், அந்த ஃபோல்டரோ இல்லை அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிரும். பாயிண்ட் டு an item on the screen quickly and press twice the mouse button. ஸோ பட்டன் என்ன பண்ணோம், நம்ம 2 டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த அப்ளிகேஷனோ ஃபோல்டரோ ஃபைலோ நமக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ தீஸ் ஆர் த மவுஸ் ஆக்ஷன்ஸ். பாயிண்ட் டு an item, கிளிக்கு, ரைட் கிளிக்கு, டபுள் கிளிக்.